டேன் எபிசோடு 3யோட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஷோவை காட்டுறாங்க. அந்த டிவி ஷோவில் நம்ம மோமோவோட பாட்டிமா, அவங்களோட பேர் சாண்டா டொடோரியோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பையனை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு என்ன 27 வயசா? இல்லை எனக்கு 20 வயசு. உனக்கு குழந்தைங்களா இருக்காங்கல்ல? இல்லை எனக்கு குழந்தைங்க இல்லை. அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஷோவே முடியுது. ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமாவை அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமாவை பற்றி புரணி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் வந்து ஊரே மாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு கால் டாக்ஸி ஏறி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போகும்போது ஆந்தி வேலை பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸி டிரைவருமே வந்துட்டு, நீங்கள் தானே இந்த சாண்டா டோடோரியா, உங்களோட பவர்ஸை நான் பார்க்க ஆசைப்பட்றேன், உங்களுக்கு உண்மையிலேயே அந்த பவர்ஸ் இருக்கான்னு கேட்கும்போது, வண்டியை நிறுத்தி நான் எங்கேருந்தே இறங்கி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அடி வாங்குறதுக்குள்ள ஓடி போயிடுறேன் அப்படின்னு டாக்ஸி டிரைவருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுறாங்க. அண்ட் இப்போ தான் போன எபிசோடில் எந்த இடத்துல விட்டுச்சோ அந்த இடத்துக்கு வராங்க. மோமோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மயக்கம் போட்டு விழுந்திருப்பால. இப்போ உட்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டர்போகிரானி உன ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கர்ஸ் பண்ணி ஃபுல் ஃபார்ம் எடுத்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மோமோவை அதை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கட்டையில் அதில் ஓங்கி ஒரு ஆணி அடிச்சு, அந்த கரெக்டாக இப்போ அந்த டர்போகிரானிக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கட்டை விழுந்து அதில் ஓங்கி ஒரு ஆணி அடிச்சு அவளை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தூக்கி அடிக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம மோமோவோட பாட்டிமா அவங்க வந்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இது கூட சண்டை போகிறதுக்கு ரெடியாக வந்துட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்கள அது பின்னாடி அட்டாக் பண்ண வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த பாட்டிமா ஒரு பேரியரை செட் பண்ணி விட்டு தான் வந்திருக்காங்க. ஒரு வட்டத்தை போட்டாங்க. இந்த வட்டத்தை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், உன்னால் வரவே முடியாது, ஏன்னா வட்டத்துக்குள்ளே ஒரு ஆணி அடிச்சு வச்சிருக்கேன், வட்டத்துக்கு வெளியே வந்தால் எரிஞ்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டத்துக்கு வெளியவும் ஒரு ஆணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான பர்டிகுலர் பேரியரை போட்டாங்க. என் பேத்தி இப்போ பார்த்தாலும் இப்படி தான் மான்ஸ்டர்ஸையும் கேன பயிலுங்களையும் வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பா, ஆனால் இந்த டைம் உன்னையெல்லாம் கூட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு இந்த டர்போகிரானியும் டே கிளவி உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிளவி இன்னொரு கிளவின்னு கூப்பிடுதே, என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்ன ரொம்ப வெறுப்பேற்றுது, உன்னை இப்பயே போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லி வெளியே அடிச்ச ஆணியோட சேர்த்து உள்ளடிச்ச ஆணியோட இன்னொரு வட்டத்தை பார்த்தீங்கன்னா சுற்றி போடுறாங்க. இப்போ நடுவில் இருக்கிற அந்த வட்டத்தை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி விட்டாங்கன்னா வெளியே இருக்கிற அந்த பேரியர் உள்ளே போய் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாவை மொத்தமாக எரிச்சு கொண்டுரும். ஸோ இப்போ ஒரு வட்டத்தையும் போடுறாங்க, டர்போகிரானியும் போட்டு பொழக்கிறாங்க. கடைசியில் அந்த வட்டத்தையுமே அழிக்கிறாங்க. அந்த டர்போகிரானி எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ சீன் கட் ஆகுது. கட் பண்ணி இப்போ மோமோ கிட்ட காட்டுறாங்க. மோமோ மயக்கத்துலேருந்து முழிக்கிறா. அண்ட் பார்த்தீங்கன்னா வெளியே பாட்டிமா டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோமோ அந்த பையனை பற்றி கேட்குறா. அந்த பையனை பற்றி நீ இது கேட்குற, இந்த மாதிரி ஆளுங்களை தான் நீ வீட்டுக்கு கூட்டு வரி அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாட்டி அந்த பையனை நான் பார்க்கணும், அந்த உடம்புல இருக்கிற ஆவி என்னால் தான் அப்படி ஆச்சு, அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் என்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன், நான் தான் ஒரு ஃபேக்கான ஸ்பிரிட் மீடியம் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது மோமோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டிமாவே இது வேலை சொல்லி கலாச்சிருப்பா, அதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மோமோ பார்த்தீங்கன்னா உடனே வண்டி போட்டு என்னை மன்னிச்சிருங்க பாட்டி, நான் தெரியாமல் பேசிட்டேன், அவன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது வெளியே போய் ஸ்ட்ரெயினில் பாரு அங்கே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு வந்துட்டு ஏதாச்சுன்னா நானே உனக்கு கொண்டுருவோம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கா. போகும்போதே பல விஷயங்கள்லாம் நினச்சிட்டு பார்த்து போய் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அங்கே பயபில் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். மோமோ வந்துட்டியா, உனக்கு தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மோமோ வந்துட்டு டேய் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறா. ஏன்னா உயிரோட இருக்கிறதுனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். அண்ட் மோமோ இப்போ பழசையெல்லாம் நினச்சி பார்க்குறேன், நம்மளால தான் அந்த பயபலுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பழசை நினச்சி பார்க்குறா. அந்த இடத்துக்கே பாட்டிமாவும் வந்துடுறாங்க. நீ எப்போ இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் பசங்க கூடலாம் பழக ஆரம்பிச்சு, நீ எப்போ இந்த மாதிரி கேன பசங்க கூடலாம் பழக ஆரம்பிச்சு அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டிமா அப்பப்போ பேசி அவளை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற அந்த சாமத்துக்கு காரணம் தான், அது எப்படியாவது சரி பண்ணணும் அப்படி மாதிரி கேட்கும்போது அதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அவன் நினச்சாதான் எல்லாம் பண்ண முடியும் அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு சொல்யூஷன் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அந்த டர்போகிரானி கிட்ட ஒண்டி சண்டைக்கு போயிட்டு இருக்கணும். சண்டைக்குனா ஒண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் காம்படிஷன் போனோம். அந்த டர்போகிரானியை எப்படியாவது ஓவர் ரன் பண்ணிட்டாங்கன்னா இதில் அவங்களால ஜெயிச்சிட முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பாட்டிமா என்ன சொல்கிறாங்கன்னா அவனை அப்படியே விட்டுரு, அவன் இருந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை அப்படியே விட்டுட்டு நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் மோமோ என்ன சொல்கிறான்னா அவனுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கே நான் தான் காரணம், கென்டக்கு குறவா தான் அப்படி சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த பையன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படி மாதிரி சொல்லும்போது நான் இந்த கென்டக்கரா சொல்கிறேன், அது ஃபேவரட் ஆக்டரை சொல்கிறேன் அப்படி சொல்லும்போதே பாட்டிமா வந்துட்டு டே பேண்டி என் பேத்தி கொண்டு பிடிச்சிருக்காண்டா நீ என்ன சொல்கிற அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சீரியஸான விஷயம் என்னன்னா இப்போதைக்கு அந்த டர்போகிரானியை தோக்கடிக்கிறதுக்கு அவளுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ரேஸ் ஓடி எப்படியாவது ஜெயிக்கணும். ஆனால் மோமோ என்ன சொல்கிறா இப்போ பார்த்தீங்கன்னா அது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அண்ட் அவளுக்கு சைக்கிக் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆனதையுமா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. எனக்கு சைக்கிக் பவர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, உனக்குள்ள அது ஆல்ரெடி இருக்குன்னு தெரியும், பட் இது ரொம்பவே லேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏலியன்ஸால தான் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது சும்மா வாய் வளராத, ஏலியன்ஸ் அப்படியே ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பா. மோமோ அதுக்கு வந்துட்டு நேற்று நான் பார்த்ததை நீங்கள் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. அண்ட் மோமோவோட பாட்டியுமே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டர்போகிரானிக்கு இடத்துக்கு போயிருக்காங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சென்சேஷன் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த இடத்துல ஒரு ஆன்மா இல்லை 2 ஆன்மா இருந்திருக்கு. டர்போகிரானி பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துலேருந்து வந்த ஆன்மா, பட் அந்த இடத்துக்குனே ஒரு ஆன்மா இருந்துட்டு இருக்கு. அதை தான் பார்த்தீங்கன்னா லொகேஷன் பவுண்ட் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுங்களோட டெரிட்டரியில் மட்டும்தான் இருக்கும். அதுங்களோட டெரிட்டரியை விட்டு வெளியே வந்துட்டா அதுங்க வீக் ஆயிரும். ஸோ இப்போ டர்போகிரானியும் சரி அந்த லொகேஷன் பவுண்ட் ஸ்பிரிட்டையும் சரி அதோட ஏரியாக்குள்ளே வச்சு ஜெயிக்க முடியாது. இப்போ அதுங்களை என்ன பண்ணணும், அதுங்க ஏரியாவை விட்டு வெளியே வர வச்சு அங்கே வச்சு தான் அதுங்களை தோக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க.
சரி நான் எப்படி அதுங்களை அவுட் ரன் பண்ணுறது அப்படின்னு மோமோ கேட்கும்போது அது எனக்கு தெரியாது, அதை நீ தான் எப்படியாவது ஃபிகர் அவுட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த பையனை கூப்பிட்டு நீ அதை அவுட் ரன் பண்ணணும்னா நீ அதுக்கேற்ற மாதிரி அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும், போய் 100 புஷ்அப் 100 செட்டப் பண்ணு அப்படின்ற மாதிரி சைத்தாமா ஒர்க் அவுட் எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து விட்றாங்க. மோமோ என்ன சொல்கிறான்னா அவங்க வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த டாலிஸ்மான் ஒன்று ஒட்ட வச்சிருந்தாங்களே, அந்த டாலிஸ்மான் மாதிரியே ஏன் அந்த லொக்கேஷனில் போய் ஒட்ட வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது லொக்கேஷன் பவுண்ட் ஸ்பிரிட் எப்படி அதோட ஏரியா ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதே மாதிரி இந்த டாலிஸ்மான்ன்றது இந்த இடத்துல சுற்றி நம்ம கோயில் இருக்கிறதுனால இந்த இடத்துல மட்டும்தான் இந்த டாலிஸ்மான் பவர்ஃபுல்லாக இருக்கும், இதை விட்டு அந்த டெரிட்டரி தாண்டி அங்கே வந்துருச்சுன்னா இது பவரை இழந்துரும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை அவுட் ரன் பண்ணுறத தவிர வெளியில் போய் நாளையிலேருந்து ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம், ட்ரெயின் நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உட்காரமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓகே சொல்லிடுறான். பாட்டிமாவை பார்த்துட்டு இந்த வயசுலேயே செம்ம கட்டையாக இருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டிமாவை பற்றி மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா எகைன் வந்துட்டு என்னால் தான் உங்களுக்கு இப்படி ஆச்சு, நேற்று நான் என்னை பற்றி மட்டும் தான் யோசித்தேன், ஆனால் நீங்கள் தான் 2 பேரை பற்றியும் யோசிச்சு இதை வந்துட்டு சரி பண்ணிட்டீங்க, அதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எகைன் மோமோ வந்துட்டு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடா விட்றா, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி எகைன் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் போகும்போது உட்காரன் ஏதோ பேசுகிற மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவை அப்படி தண்ணி கேட்குறான். ஸோ இப்போ மோமோவுமே தண்ணி எடுக்கிறதுக்காக வந்துட்டு பாட்டிமா பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு பையனை காட்டியிருந்தாங்கல்ல, அவனுக்கு வந்துட்டு 20 வயசு தான் ஆகுது, பொண்டாட்டி போல இல்லைன்னு சொல்லியிருந்தால இப்போ தான் வெளியே உண்மை தெரிய வந்திருக்கு, அவனுக்கு உண்மையிலேயே 27 வயசு இருக்குது, அவனுக்கு பொண்டாட்டி போலையுமே இருக்குது, அண்ட் அவனுக்கு பிடிச்சது ராமன் கிடையாது கறி அப்படின்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டிமா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாட்டிமா ஒரு உண்மையான ஸ்பிரிட் மீடியம், இந்த ஊர் உலகத்துக்கு அவங்க ஃபேக்குன்ற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த நாளும் விடியுது. இப்போ நம்ம உட்காரவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவசரமாக பாத்ரூம் போனோம், ஆனால் அவன் எங்கேயாச்சும் போய் பாத்ரூம்லாம் போய் மறைச்சிக்கிட்டானா மோமோவால் பார்க்க முடியலன்னா அவளால் அந்த ஸ்பிரிட் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு விஷயம் பண்ணிட்டு இருக்கா. அதனால் இவன் பாத்ரூம் போனாலும் அந்த கருமத்தை நான் பார்த்து தான் ஆகணும் அப்படி மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மோமோவால் அவனுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆறாவை பார்க்க முடியுது. பாட்டிமாவும் கேட்குறாங்க உன்னால் எப்படி இதை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு. அவன் உடம்புக்குள்ள இருக்கிற ஆறாவில் வேணா பார்க்க முடியுது, அதை வந்துட்டு என் கையால் அப்படி நசுக்கி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பா. அவனுக்கு மட்டும் கிடையாது, இங்கே சுற்றி இருக்கிற எல்லா பொருளுக்குமே ஆறா இருக்குது, அந்த கல் மரச்செடி கொடின்னு எல்லாத்துக்குமே ஆறா இருக்குது, என்னால் அதை பார்க்க முடியுது அண்ட் அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பா. ஸோ இப்போ வந்துட்டு கண்ணை திறக்காமல் கண்ணை மூடிட்டு செய்ய அதை சொல்லும் போது என்ன கண்ணை மூடிட்டு செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறா. பட் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு செஞ்சால் தான் உன்னால் பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ண முடியும், ஃபீல் பண்ணி நீ அதை எப்படியாவது கையில் பிடிச்சி சரி பண்ணு அப்படி மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ அவளும் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி அதை க்ரஷ் பண்ண பார்க்குறா, பட் முடியல. எகைன் பார்த்தீங்கன்னா உட்காரன்னு உருமாறிடுறான். ஸோ இப்போ வேறு வழியே இல்லை, நான் பாத்ரூம் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இப்போ அவன் பாத்ரூம்க்கு ஓடிக்கிட்டு இருக்கான். ஏன் பாத்ரூமில் நீ போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன தான் சொன்னாலும் அதெல்லாம் கேட்காம டேரெக்டாக அவன் பாத்ரூமில் போயிட்டான். மோமோவுமே வெளியே நின்று வேறு வழி இல்லாமல் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லேயுமே நின்று அவன் பவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் அந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீ அந்த பாட்டிமா என்ன சொல்கிறாங்கன்னா நீ அந்த பவரை ஃபஸ்ட் டைம் ஆக்சஸ் பண்ணும்போது ரொம்ப இன்வின்சிபிளாக இருந்த அப்படின்னு சொன்னல, அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ பண்ண முடியுமான்னு சொல்லும்போது இப்போ என்னால் அது பண்ண முடியல, அப்போ எனக்கு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு பட் இப்போ எனக்கு அப்படி இல்லை அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கா. அண்ட் அவன் இப்படி திரும்பிட்டு அப்படி திரும்பும்போது அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திடீர்னு டர்போ கிராணி வந்துடுறா. பாட்டிமா அவங்க வந்துட்டு அப்படி சொல்லும்போது பாட்டிமா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. அண்ட் அவங்க மூக்கில் காதெல்லாம் ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் டர்போ கிராணி இப்போ என்ன சொல்கிறான்னா நான் நினச்சேன்னா அவளை எப்படி வேணால் கொல்ல முடியும், அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னா உடனே நீங்கள் நைட்டு டனலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டர்போ கிளவி மறைஞ்சிடறா. இப்போ உட்காரன் மூக்கிலையும் ரத்தம் வந்திருக்கு, அவங்க 2 பேரும் மூக்கிலையும் கூட ரத்தம் வந்திருக்கு. ஆக்சுவலி உட்காரன் மூலமாக அந்த டர்போ கிராணி யாரெல்லாம் பார்க்குறாலோ அவங்க எல்லாத்தையுமே உலக சவிச்சிட முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இப்படி இருந்துட்டு இருக்கா. அண்ட் அதை சுற்றி இருக்க அந்த டாலிஸ்மானுமே பார்த்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ரூமுக்குள்ளே இருந்தது. மோமோ இங்கே என்னாச்சு சொல்லு அப்படிமா அந்த பாட்டிமா கேட்கும்போது இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் ராத்திரி பார்த்தீங்கன்னா 2 பேரும் மோமோ உட்காரணும் அந்த டனலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. நம்ம பாட்டிமா பார்த்தீங்கன்னா அவங்க முறைப்படி வந்துட்டு நிறைய சடங்கெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அண்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோமோவை பார்த்து இன்னைக்கு செத்துறாது, எனக்கு இருக்கிற ஒரே பேத்தி தான் செத்துறாம உயிரோடு திரும்பி வா அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடியே பாட்டிமா கூட பார்த்தீங்கன்னா கடவுளை அவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வேண்டிட்டு தான் அனுப்புகிறாங்க. அண்ட் அடுத்து அவங்க 2 பேருமே ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நார்மலாக போனால் அந்த இடத்துக்கு ரொம்ப லேட் ஆகும், ட்ரெயினில் போயுமே கொஞ்சம் டைம் ஆகுது, சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேக வேகமாக அந்த இடத்துக்கு போகிறதோட இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா முடியுது. அண்ட் இந்த எபிசோடில் மோமோ டக்காரோனோட அந்த பவர்ஸை பற்றி லைட்டாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, பாட்டிமா இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கீழே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. வேறு லெவல் தான் இந்த வீடியோலாம் சொல்ல வந்து நான் அந்த விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.